பார்த்துட்டு இருக்கிறது தாங்க ஃப்ரோசன் ஷோல்டர். ஐஸ் கட்டி மாதிரி இறுக்கமா ஆகுற மாதிரி நம்ம ஷோல்டர்ல இருக்கிற கேப்ஷனும் டைட் ஆயிட்டு ஸ்ட்ரிங்க் ஆகுறதுனால ஷோல்டர் மூவ்மெண்ட் பெயினாவும் ஸ்டிப்பாவும் இருக்கும். இது முக்கியமா வர்றவங்களுக்கு பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் அன்கண்ட்ரோல்டா இருக்கிற டைம்ல நம்ம ஷோல்டர் ரிப்பீட்டடா ஃப்ரீயா மூவ் பண்றப்ப சின்ன சின்ன மைக்ரோ நடக்குங்க. அந்த ட்ராமா ஸ்கார் டிஷ்யூ மாதிரி கொஞ்சம் திக்கனிங் ஆயிடும். அது ஆன்டீரியர் ஷோல்டர்ல. அதனால நம்மளோட கிளைடிங், ஸ்லைடிங், ரோலிங், ரிப்பீட்டட் மூவ்மெண்ட் பண்ண முடியாம போகும். அதனாலதான் நம்ம நைட்டு தூங்குறப்ப ஷோல்டர் பெயின் வர்றதும், கையை தூக்கி ஏதாவது வேலை பண்றப்போ டக்குன்னு பெயின் வருங்க. அவங்களால ட்ரெஸ் கூட போட முடியாது, பின்னாடி கூட கை கொண்டு போகும். உங்களுக்கு இது மாதிரி ஸ்டிஃப்னஸ் இருந்தா யோசிக்காம இந்த எக்ஸசைஸை ரெகுலரா பண்ணுங்க. டவல் எடுத்துட்டு முன்னாடி இருக்கிற வால்ல இது மாதிரி வச்சுட்டு வாக் ஸ்டாண்டிங் பொசிஷனுங்க, ஒரு கால் முன்னாடி ஒரு கால் பின்னாடி வச்சு நின்றுட்டு பொறுமையா இந்த டவலை மேல ஸ்லைட் பண்ணி பொறுமையா கொண்டு வாங்க. உங்களால ஈஸியா மேல கொண்டு போக முடியுது அப்படின்னா கொஞ்சம் உடம்பு மூவ் பண்ணி ரொம்ப கிட்ட கொண்டு போயிட்டு வாங்க. நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். இது ஃப்ரண்ட் அண்ட் அப் பண்ணும். அதே மாதிரி சைட்ல திரும்பி நின்னுக்கோங்க. அதே மாதிரி வால்ல சைட்வேஸ் அண்ட் அப் லிஃப்ட் பண்ணி விடுங்க. இது ரெண்டும் பண்ணதுக்கு அப்புறமா டயகனல் பேட்டர்னுங்க. மேல போறோம், ரொட்டேட் பண்றோம், கீழே கொண்டு போறோம். அதே மாதிரி பேட்டர்னை ரீட்ரெயின் பண்ணுங்க. அதுக்கப்புறமா ஆப்போசிட் சைட்ல டயகனலுங்க. கையை இங்க உள் பக்கம் திருப்பணும். அதுதான் இம்பார்ட்டன்ட்டுங்க. அந்த ரொட்டேஷனல் மூவ்மெண்ட் இல்லாததுனால தான் அந்த கேப்சூல் டைட்டா இருக்கு. நம்ம பண்ண கேப்சூல் ஃப்ரீ ஆயிடுங்க. எவ்வளவு தூரம் கை ரெண்டுத்தையும் லிஃப்ட் பண்ண முடியுமோ லிஃப்ட் பண்ணி விடுங்க. ஸ்டிஃப்னஸ் இருந்தா, வலி இருந்தா பரவாயில்லைங்க. பண்ண பெயின் ஃப்ரீ ஆயிடும். அதே மாதிரி உள்ளங்கை வெளியே திருப்புற மாதிரி கையை சைட்வேஸ் அண்ட் அப் தூக்கி விடணுங்க. அதுக்கப்புறம் கையை இது மாதிரி ஷோல்டர் டிப்ல வச்சுட்டு உங்களால எவ்வளவு தூரம் ஓ போட முடியுமோ அது மாதிரி கிளாக் வைஸ்ல ரொட்டேஷனும், ஆன்டி கிளாக் வைஸ்ல நல்ல பெரிய ரொட்டேஷனும் போடணுங்க. அதுக்கப்புறம் கையை ரெண்டும் இது மாதிரி தொட்டுட்டு முதுகுக்கு பின்னாடி தொட ட்ரை பண்ணுங்க. கையை இது மாதிரி 90 டிகிரி தூக்கிக்கோங்க. ஆப்போசிட்ல இது மாதிரி கொண்டு வந்ததுக்கு அப்புறமா கையை எல்போக்கு மேல சப்போர்ட் வச்சுட்டு நல்ல உள்ள தள்ளி ஹோல்டு பண்ணிக்கோங்க. டவல் எடுத்து முதுகுக்கு பின்னாடி இது மாதிரி போட்டு பிடிச்சிட்டு இந்த மாதிரி ரொட்டேஷனல் மூவ்மெண்ட்டை கையை நல்லா மேல தூக்கி விட முடியுதான்னு பாருங்க. எப்பெல்லாம் நீங்க படுத்து தூங்குறீங்களோ அப்பெல்லாம் இந்த மாதிரி சைட்ல படுத்துட்டு கையை ஒரு கை சப்போர்ட் பிடிச்சி நல்லா கீழே தள்ளுங்க. அதே மாதிரி ஆப்போசிட் சைட்ல ரொட்டேட் பண்ணி நல்லா அழுத்துங்க. நல்ல ஸ்ட்ரெச்சும் பெயினும் இருக்கும். அது நல்லதுங்க. அப்பதான் நைட்டு நீங்க தூங்குறப்ப வலி இல்லாம தூங்க முடியும். அப்படியே அழுத்தி கொஞ்ச நேரம் பிடிச்சிக்கோங்க. டே பை டே ரேஞ்ச் இம்ப்ரூவ் ஆயிடுங்க. இந்த எக்ஸசைசஸை ரெகுலரா பண்றப்போ ஷோல்டர் பெயினும் குறையும், ரேஞ்சும் படிப்படியா இம்ப்ரூவ் ஆயிட்டு நார்மலாகவே ஆக முடியுங்க. சில வலிக்கு ரெஸ்ட் கொடுக்கணும், அசைக்க கூடாது, அதிகமாயிடுங்க. சில வலிக்கு, எஸ்பெஷலி இந்த வலிக்கு மூவ்மெண்ட் தாங்க ஆகாரம். நீங்க மூவ் பண்ணலைன்னா இன்னும் இருக்கும், அதிகமாயிரும், ஃப்ரோஷன் ஆயிடுங்க. கொஞ்சம் அவேர் ஆயிக்கோங்க. ஜஸ்ட் ஃபார் த இன்ஃபர்மேஷன், டாக்டர் ராம் பிசியோ.